லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. கட்சி கொடி தலைமையகத்தை தவிர எத்தனை இடத்துல ஏற்றப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் எத்தனை ஊர்ல கட்சி கொடி வந்ததும் பட்டாசு வெடிச்சு மிட்டாய் கொடுத்தாங்க? எந்த பெரிய எந்தூசியாசியம் இல்லையே தமிழ்நாட்டில். நான் பெரியவன், நான் 210 நாள் நிக்க போறேங்கிறத விஜய் தான் தெளிவு பண்ணணும். இதை தான் நான் தெளிவா எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு இருக்கேன். விஜய் இன்னும் கிளியர் பண்ண மாட்டாங்க. இப்போ விஜய் இவ்வளவு நாள் ஆகுது. மக்களவை தேர்தலில் போட்டி போடல. கட்சி ஆரம்பிக்காத போது உள்ளாட்சி தேர்தல் நிற்பாங்களாம். கட்சி ஆரம்பிச்ச பிறகு உள்ளாட்சி தேர்தல் நிற்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள்ட்ட அமைப்பு இல்ல, எதிர்பார்த்த அளவு ஆட்கள் இல்ல. 210 நாள் தனித்து போட்டின்னு சொல்லிட்டாருன்னா சீமான் 30 சீட்டை வச்சுக்கிட்டு விஜய் என்கிட்ட வருவார்னு எதிர்பார்க்க மாட்டாரு. மாமா மச்சான் கூட்டணிக்கு வான்னு அண்ணாமலை எதிர்பார்க்க மாட்டாரு. விஜய் எங்கிட்ட வருவாருங்கிற நம்பிக்கையில செல்லூர் ராஜும் ஜெயக்குமாரும் பேச மாட்டாரு. இவர் ஆனா சமூக நீதினு பேசுறாரு, மதச்சார்பின்மை. கலைஞர் என்னத்தை பேசினாரு? வாஜ்பாய் தலைமையில கூட்டணி வைக்கலையா? சும்மா இந்த மாதிரி எல்லாம் டயலாக் கூட கூடாது. 5 முனை போட்டி வருது, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய் பாதிக்க போறது. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு விவாதங்கள் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், இல்லை ஊடகங்களாக இருக்கட்டும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்காக நம்மிடையே அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. திரும்ப உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் எலெக்ஷன் டைமில். நம்ம சொன்னது பெரும்பாலும் கரெக்டாக இருந்தது. ஆமாம் சார். அந்த வகையில் இப்போ என்னென்னா, அரசியலில் புது வரவாக விஜய் அவர்கள் வந்திருந்தார். இது குறித்து நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டிருந்தேன் கட்சி தொடங்கிய போது. இப்போ என்னென்னா, கட்சி கொடியும் அறிமுகப்படுத்திட்டாரு. அந்த கட்சி கொடியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விவாதங்கள்லாம் எழும்பி இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன? கட்சி கொடி தலைமையகத்தை தவிர எத்தனை இடத்துல ஏற்றப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் எத்தனை ஊரில் கட்சி கொடி வந்ததும் பட்டாசு வெடிச்சு மிட்டாய் கொடுத்தாங்க? எந்த பெரிய எந்தூசியாசியம் இல்லையே தமிழ்நாட்டில். ரசிகர்கள் இருக்காங்க. இந்தியாவிலே சூப்பர் டான்சர் கமல்ஹாசனோட பெரிய டான்சர், மக்களால் ரசிக்கக்கூடிய டான்சர் கமல்ஹாசன். இது சலங்கவலி, சாகர் சோகம், அது தனி ரேஞ்ச். இது விஜய்க்கு டான்ஸுங்கிறது சிங்களரும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய டான்சர் விஜய். சிவாஜி மிகப்பெரிய நடிகர். அரசியலில் விஜய்க்கு என்ன டேக் இருக்கு? விஜய்க்கு அரசியல் சம்பந்தமா மக்கள் மத்தியில் என்ன வரவேற்பு இருக்கு? விஜய் மக்கள் இயக்க கொடி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஏற்றிருப்பாங்க இல்லையா? நான் பார்க்கலையே. நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு செய்தி ஆகாம இருந்திருக்கலாம். வெப்பில் சும்மா சினிமாக்காரங்க வெப்பில் அது வேற, அரசியல் வெப்பில் ஒன்றும் இல்லை. இதுதான் நிலைமை. கொடி எங்கே எத்தனை ஏற்றிருக்கு, எங்கே இருக்குன்னு மக்களுக்கு தெரியாதா? நான் மக்களை மீறி நான் போய் சொல்லிட முடியுமா? பெரிய அளவில் எங்கேயும் கொடி ஏற்றப்படலை. தான் பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலை. அவர் சபார்டினேட் போல்ஸா வாங்கன்னு மாமா மச்சான் கூட்டணிக்கு அண்ணாமலை கூப்பிட்றாரு. பல நிரூபிக்காத ஒருத்தரை கூப்பிட்றது அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி சீமான் கூப்பிட்றாரு, தம்பி ஏன் பின்னாடி வான்னு கூப்பிட்றாரு, ப்ளஸ்ஸு. அடுத்து எடப்பாடி கூப்பிடல, அவர் பெரிய தலைவர், சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அதனால் அவர் ரேஞ்சு அண்ணாமலை சீமான் ரேஞ்சோட நான் பெரிய ரேஞ்சுங்கிறதுக்காக அவர் ஜெயக்குமாரையும் செல்லூர் ராஜையும் வச்சு கூப்பிடுறாரு. இது அரசியல் கட்சி ஆரம்பித்தவருக்கு, ஒரு சினிமா நடிகருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். இது சூர்யா இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க. தென் விக்ரம் ஆரம்பிச்சிருந்தாலும் கூப்பிடுவாங்க. அஜித் ஆரம்பிச்சிருந்தாலும் கூப்பிடுவாங்க. எந்த ஒரு க்ரௌட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் கூப்பிடுவாங்க. விஜய்க்கு மட்டும் இல்லை, அதை விஜய்க்கு கூப்பிடுறாங்க. இல்லை நான் பெரியவன், நான் 210 நாள் நிற்க போகிறேங்கிறத விஜய் தான் தெளிவு பண்ணணும். இதை தான் நான் தெளிவாக எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு இருக்கேன். விஜய் இன்னும் கிளியர் பண்ண மாட்டாங்க. முடியாது. 210 நாளில் விஜய்க்கு கேண்டிடேட் போடுறதுக்கு ஆள் இல்லைங்கிறது என்னோட கருத்து. இல்லைன்னு அவர் தான் டிஸ்ப்ரூவ் பண்ணணும். சின்னவர்கிட்ட 210 நாள் போட முடியாதுன்னு, விஜய் போட முடியாதுன்னு ஒரு ரிப்போர்ட்டு போயிருக்கு சார் நாப்பில். உடனே நான் சின்னவர்னா யாருன்னு கேட்டேன். உதயநிதி ஸ்டாலின்னு சொல்கிறாருன்னு. சரி, ஓகே, உதயநிதி ஸ்டாலின் உங்கள் இளைஞரணி தலைவர், நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டில் பண்ணுறாரோ, அவர் கட்சிக்கு தலைவர், அவர் என்ன சொன்னார்னு கேட்டேன். அவர் சிரிச்சுட்டு போயிட்டாருன்னாப்பில். அப்போ 210 நாள் விஜயால் போட முடியாதுன்னு உதயநிதி ஸ்டாலின் வார்த்தையில் சொல்லாமல் சிரிக்கிறாங்க. கவர்மெண்ட் ரிப்போர்ட்டும் 214 தொகுதியில் விஜயால் கேண்டிடேட் போட முடியாதுங்கிறதான் கருத்து. அதுக்கு அடித்தளம் 30 தொகுதியில் தான் அவங்க வறுமை ஒழிப்பு தினத்துக்கு உணவே போட்டாங்கன்னு நான் சொன்னதை வச்சு தான் கவர்மெண்ட் திரும்ப இன்டெலிஜென்ஸ் பார்த்து செக் பண்ணி 214 கேண்டிடேட் இல்லை விஜய்க்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது விஜய் டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அப்போ நான் 214 கேண்டிடேட் போட போகிறேங்கிறத டிஸ்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் சொல்கிறீங்க 234 தொகுதியில் விஜயால் பெருசாக கேண்டிடேட் போட முடியாதுன்ட்டு. ஆனால் அடிப்படையிலே அவருடைய விஜய் மக்கள் இயக்கமே எல்லா இடத்துலையும் கிளை விட்டு பலமாக தான் இருந்துச்சு. இப்போ கட்சியாக மாறும் பொழுதும் அங்கே உறுப்பினர்களுக்கு தான் செய்வாங்க, அங்கே ஆட்கள் அடையாளம் கண்டு போட முடியாது அவரால். அப்படி ஒரு கேள்வி எழும்புதில்லை? கண்டிப்பாக அந்த கேள்வி எழும். என்னால் போட முடியும், போட போகிறேங்கிற உங்களுக்கு நம்பிக்கை விஜய்க்கு வேணும். அது மாநாட்டில் சொல்ல போகிறாரு. 2வது வேற அவர் இந்த பாட்டிலையுமே சொல்லியிருக்காருல்ல, விஜய கொடி வெற்றி கொடி பறக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. அதிலே தெரியல அவங்களுக்கு பிரைமரி போல்ஸ். அது நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டா நான் பொறுப்பாக முடியாது. அது குப்பம் சொப்பம் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட முடியாது.
விஜயகாந்த் சொன்னார்ல, ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாது, 234லையும் தேசிய திராவிட முற்போக்கு நிற்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன். என்னோட அனுமானப்படி அவருக்கு கேண்டிடேட் இல்லைங்கிறதான் உண்மை. சார், தமிழ்நாட்டிலே உச்ச நடிகர், அவ்வளோ பேர் ரசிகர்கள் இருக்காங்க. சிவாஜி கூட தான் இருந்தார், உச்ச நடிகர் தான். அவருக்கு இல்லாத இதா கடைசியில் ஜானகிட்ட 50 சீட்டு வாங்கிட்டு போனார். இப்பவும் இவர் வந்து மைக் படத்தை போட்டு என் விளம்பரம் கொடுத்தாரு சீமானுக்காக. அப்போ சீமான் வந்து தம்பி வேணா என்கிட்ட வந்து சேருங்கன்னு சொல்றாரு. ஒன்று அண்ணாமலை பாட்டு சார், அது அவருக்காக பண்ணாருன்னு நம்ம எப்படி யூகிக்க முடியும்? அப்ப நீ இதெல்லாம் யூகிச்சுக்கிடுவீங்க, அது மட்டும் யூகிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவைன்னா யூகிக்க. இல்ல சார், நம்ம யூகிக்க தேவையில்லை. அந்த அம்பேத்கர் காலத்து மைக்கை தான் போட்டிருக்கிறாரு. அந்த மைக்கு தம்பி எனக்காக போட்டிருக்காருன்னு சீமான் சொன்னாரு. அதே சீமான் சொல்றாரு தம்பி என்கிட்ட வந்து சேரட்டுன்னு சொல்றாரு. நான் சீஃப் மினிஸ்டராக தான் என்னோட கனவுகளை நிறைவேற்ற முடியும், தம்பி வேணா வந்து சேரட்டுன்னு சொல்றாரு. விஜய்க்கு பற்றி அவர் நிறைய பேசுறாரு. அவர் கணக்கு கமல்ஹாசன் மாதிரி விஜய் தேர மாட்டாரு, கமல்ஹாசனோட மோசமா போவார். அதனால் அவரை பற்றி பேசுறது நமக்கு அல்டிமேட்டா லாபமாக தான் முடியும். அவர் நின்றுவிட மாட்டாருன்னு அவரை பற்றி பேசுறாரு. இது சீமானுக்கு கணக்கு. சீமான் சொன்னாரா இல்லையா, தம்பி என்ன ஆதரிக்கிறாருன்னு சொன்னாரா இல்லையா மைக் படம் போட்டதுக்கு? அதுக்கு விஜய் மறுப்பு தெரிவிக்கல. இல்ல, அதுக்கு நம்ம எது கவனம் செலுத்தணும்னு நினைச்சிருக்கலாம். ரெண்டாவது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, விஜயகாந்த் அவர்கள் இருக்காரு, விஜயகாந்த் அவர்கள் 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறாரு. கமலஹாசன் வராரு, அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் கேண்டிடேட் போடுறாரு. எந்த ஒரு நடிகர் வராங்க, மாற்று சக்தியா வராங்கன்னும் பொழுது தங்களை முன்னிறுத்தி வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சபார்டினேட் போல்ஸா வர்றதுக்கு அவர் ஏன் அவ்வளவு பெரிய புகழ் வெளிச்சத்தை விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கமலஹாசனும் ஃபர்ஸ்ட்ல நானும் ரஜினியும் சேர்ந்து இது பண்ணணும்னு சொன்னாரு. கமலஹாசன் ஃபர்ஸ்ட்ல போட்ட கணக்கு, ரஜினி வந்தாருன்னா ரஜினிக்கு எதிராக ஸ்டாலின் பயன்படுத்துவார்னு நினைச்சாப்புல. ரஜினி வந்து நான் சீஃப் மினிஸ்டராக இருக்க மாட்டேன், இன்னொருத்தனை சீஃப் மினிஸ்டராக வைப்பானாரு. இது தேராது அப்படின்னு நான் ஓப்பனாக சொன்னேன். ரஜினி எனக்கு அண்ணன் தான், நான் ரஜினியோட வெல்விஷர் தான் என்றைக்குமே. அதில் என்னைக்கு நான் மாறுபட்ட கருத்து கிடையாது. அப்போ சொன்னேன், குக்கும் நாராயண் சிங் யாதவ் லெஸ்தானி டம்மினாரு, தேவிலால டிச் பண்ணிட்டு போயிட்டாரு. சுதாகர் ராவ் நாயக் வந்து சரத்பவார் கூட இருந்தார். இவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகின பிறகே முன்னாடியே இவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாரு. அவர் வந்து நரசிம்மராவ் கூட போயிட்டாரு. சுதாகர் நாய்க்கு மாஞ்சி நிதிஷ்குமாரை விட்டுட்டு போயிட்டாரு. ஏன் பக்தவச்சலம் கூட சரியான சந்தர்ப்பத்தில் வந்து காமராஜர் விட்டுட்டு இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட போயிட்டாங்க. இன்னொருத்தரை நீங்கள் சொன்னால் அது உருப்படாது, தேராது, நீங்கள் தான் நிற்கணும்னு சொன்னேன். எனிவே தான் பெரிய ஃபோல்ஸ்ன்னு சொன்னார். கமலஹாசன் ரஜினி வந்தால் சேர்ந்து இது பண்ணுவேன் நானும் ரஜினின்னு சொன்னார். அப்போ கமலஹாசனோட நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அப்போ விஜய் தன்னை இன்னும் பெரியவனா சொல்லலை. மாநாட்டில் சொல்லுவார்னு எதிர்பார்க்கல நீங்கள்? அது சொன்னால் ஒத்துக்கிட்டு போகிறோம். இதுவரை சொல்லலை. இதுவரை அவருக்கு தடுமாட்டம் இருக்குது, குழப்பம் இருக்குது. அவர் வந்து 214 தனிச்சாக கேண்டிடேட் போடுறதுக்கா, அல்லது வந்து சீமானை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கா, என்ன பண்ண போறாங்க குழப்பம் இருக்குது. அதை குழப்பத்தை அவர் தீர்த்து வச்சுட்டாருன்னா தெளிவு. நீங்களோ இன்னொருத்தர எப்படி தீர்க்க முடியும்? குப்பனோ சிப்பனோ தீர்க்க முடியாது இல்லையா? விஜய் தானே தீர்க்க முடியும். இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் புதுசா ஒருத்தன் கட்சி தொடங்குறாங்கனாக்கா சபார்டினேட் போல்ஸா போய் பார்த்ததே கிடையாது நம்ம. அதுதான் நான் சொல்றேன். ஜெயலலிதா 15 சீட்டு தாரான்னாங்க, வேற வழி இல்லாம போட்டாரு. ஆனா போடுறதுக்கு முன்னாடி தெளிவா சொல்லிட்டாரு, ஜாதி கட்சியோட கூட்டம்ல தனிச்சு போடணும்னு சொல்லிட்டாரு. இப்போ விஜய் வந்து இவ்வளவு நாள் ஆகுது, மக்களவை தேர்தலில் போட்டி போடல. கட்சி ஆரம்பிக்க முன்னாடி உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டு செய்திகள்லாம் கொடுப்பாரு. இது எப்படி சொல்றீங்க? விஜய் மக்கள் இயக்கமா இல்ல அவங்களா ஒரு கணக்கு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? இப்பவும் அவங்க வந்து ஏன் கட்சி ஆரம்பிச்ச பிறகு உள்ளாட்சி தேர்தல் நிற்க மாட்டேங்கிறாங்க? கட்சி ஆரம்பிக்காத போது உள்ளாட்சி தேர்தல் நிற்பாங்களாம், கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஏன் உள்ளாட்சி தேர்தல் நிற்க மாட்டேங்கிறாங்க? அவங்கள்ட்ட அமைப்பு இல்லை, எதிர்பார்த்த அளவு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க, விஜய்க்கு டான்ஸ் விஜயகாந்தோட அதிகமா இருக்காங்களே சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உச்ச நடிகரா இருக்காரு. இருக்கலாம், ஆனா அமைப்பு இல்லை. விஜயகாந்த் வீட்டுக்குள்ள துணிச்சலும் இல்லை, அமைப்பும் இல்லை. 214 போடுவோங்கிறத நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவரை உடனே அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. ஐ வில் பி ஹாப்பி. சரி, அந்த கொடியை அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த கொடியில வந்து பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? யானையா இருக்கட்டும். கமல்ஹாசன் 20 லட்சம் ஓட்டு எடுத்தாருங்க. அந்த 20 லட்சம் ஓட்டு போட்டவங்கள ஒரு 2000 பேருக்காவது கமல்ஹாசன் கொடிக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. எனக்கு அதெல்லாம் போட்டு எங்க போட்டு வம்படியா பேசிட்டு இருக்க முடியும்? ஓட்டு போடுறவன் விஜய்க்காக போடுவான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் விஜய் தனிச்சு நிற்கிறாரா, சபார்டினேட் போல்ஸா இருக்காங்கிறதான் மெயின். அவர் என்ன சொல்றாருங்கிறது மெயின். கொடி அதோட அர்த்தத்தெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள்ல போடுவாங்களா? கன்ஷிராம் தான் சொல்லுவாரு. அவரு கொடியை மட்டும் தான் அறிமுகப்படுத்துறாரு. இது வரைக்கும் வந்து பெருசா எந்த நீங்க சொன்ன மாதிரி மாநாடு நடத்தல, பெரிய அறிவிப்புகள் வெளில வரல. இல்ல சின்ன சின்ன நிகழ்வுகள். அந்த யானை பூனை அதுக்குள்ள நான் போகல, அதனால நான் சிம்பிளா இதுல கடந்து போயிட்டேன். அந்த கொடியை அறிமுகப்படுத்துறாங்க, உடனே வழக்கு தொடரப்படுது. இந்த மாதிரி வந்து அந்த கொடியில பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல அரசியல் கடத்துல அவரை பார்த்து அச்சப்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. இல்ல, நான் பெரியவன் 214 நிற்க போறேன்னு சொல்லிட்டு அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அச்சப்படுறவங்களும்
சந்தோஷமும் படலாம். அவரை வா மாமா மச்சான் பங்காளியாட்டு, மாமா மச்சான் நாட்டு வா பங்காளிகளை அதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி ஆகி போச்சு. அண்ணாமலை கூப்பிடுறாரு. இவர் ஆனா சமூக நீதினு பேசுறாரு, மதச்சார்பின்மை. கலைஞர் என்னத்தை பேசினாரு? வாஜ்பாய் தலைமையில கூட்டணி வைக்கலையா? சும்மா இந்த மாதிரி எல்லாம் டயலாக் கூட கூடாது. ரைட் மேன் இந்த ராட் பாயிண்ட் சொல்லலையா? வாஜ்பாய் இங்க ஜெயித்தாரு ஜெயலலிதா, கலைஞர் கூட்டணி போனாரு. மோடி இங்க ஜெயிக்கல, அதனால யாரும் கூட்டணிக்கு வரல. தமிழ்நாட்டுல இந்த அரசியல் பேசினாதான் எடுபடும் அப்படின்னு அவரும் அதை பேசுறாரா? எங்க அந்த கிறிஸ்துவ முஸ்லீமுக்கு ஒரு ஓட்டு தானங்க இருக்கு. அந்த ஓட்டு மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்கிறதோட ஸ்டாலின், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, சிபிஎம், சிபிஐ இந்த கூட்டணிக்கு தாங்க போகும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க இன்னும் பலமா யாரும் வந்து அவங்க கட்சியில பெருசா ஆள் இல்லைன்ட்டு. ஆனா இப்பயே வெயிலூர்காரர் ஒருத்தர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கவர் வந்து சீட்டை போட்டுதா பேசிக்கிறாங்க. செய்திகள்லாம் பரபரப்பா வெளில வருது யூகத்தின் அடிப்படையில். இப்படிதான் வரும். சீமான் கல்லூரி முதல்வர் கூட அவரு தெரியும். ஏசி சண்முகத்தை நீங்க சொல்றீங்க. நீங்க வந்து இதைத்தான் வந்து சீமானுக்கும் சொன்னீங்க. சீமான் தெளிவா தம்பி என் பின்னாடி வரட்டுன்னு சொல்லிட்டாரு. நல்லா தெரியும் 30 சீட்டு கொடுக்கலான்னு சீமான் விஜய்க்கு ரெடியா வச்சிருக்கிறாரு. இதுதான் எனக்கு தெரியும். அவ்வளவு குறைவா மதிப்பிடுறீங்க விஜய் சார்? அவர் நான் 214 சொல்லிட்டு போயிட்டாருன்னா இந்த பேச்ச சொல்றாரு. நிக்கிறேன்னு சொன்னா உங்களுடைய அடிப்படையில எவ்வளோ நீங்க யோசிக்கிற அடிப்படையில அவர் சொன்னாதான் சார் அது பண்ணணும். இப்போ ஓரத்தில் ஆடிட்டு இருக்காரு சார். சிக்கல் சண்முக சுந்தரம், தில்லானா மோகனாம்பாளும் தான், ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் மேடையில் ஆடிட்டு இருக்காங்க. மேடையில் ஆடிட்டு இருக்கக்கூடிய அந்தஸ்தை எடப்பாடி கொடுத்துட்டேன்னா, இவர் ஓரத்தில் ஜில் ரமாமணி, சிக்கல் சண்முக சுந்தரம் அவங்க மேடையில் ஆடினா நாங்கள் ஓரத்தில் ஆடுறோன்னு ஓரத்தில் ஆடிட்டு இருக்காங்க. அவரும் மேடைக்கு வரட்டு, அப்புறம் பேசலாம். சீமான் 30 தான் அவருக்கு அலாட் பண்ணி வச்சிருக்காரு. ஐ ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத். 5 முனை போட்டி வருது. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? 5 முனை போட்டினா ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். 2வது இடம் என்டிஏக்கும் அதிமுகவுக்கும் இருக்கும். ஸ்டாலின் கிறிஸ்டல் கிளியரா ஜெயித்துருவாரு, அதுல சந்தேகமே இல்லை. ஸ்டாலினும் தோக்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1 to 1 கொண்டு வந்தா ஸ்டாலின் தோக்கடிக்கலாம். அதிமுக இல்லாம யாரும் ஜெயிக்க முடியாது. திமுகவை 1 to 1 இல்லாம அதிமுக இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் அதுல அதிமுக இல்லாம முடியாதுதான். எடப்பாடி தன்னை முன்னிறுத்தக்கூடாது. 80-90 சீட்டுக்கு ஓகே பண்ணிக்கணும். சீமான் தென் என்டிஏ எல்லாம் சேர்ந்தா 49% வாக்கு வருது. இந்த 49 ஸ்டாலினுக்கு 47 தோக்கடிக்கலாம். நான் இதற்கு முன்னின்று செய்ய தயாரா இருக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடா சிஎம் கேண்டிடேட்டை கொண்டு வர தயாரா இருக்கிறேன். அப்ப நீங்க மெட்டீரியலா பண்ணணும். ஸ்டாலின் கண்ணுக்குள்ள உயர்வை ஒத்துக்கிடணும் இல்ல சார்? விஜய் சப்போஸ் வாக்குகளை பெறாருனாக்கா யாருடைய வாக்குகளை பிரிப்பார் நினைக்கிறீங்க? ஏன்னா புதிய வாக்காளர்கள் வந்து ஒரு பக்கம் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி சில பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. 3வது அணியில கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 3வது அணி தான் விஜய்க்கு சிஏஏ மீறி தானே 18% ஓட்டு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, திமுகவும் சிஏஏ விஜய் எதுக்காகனாலும் எங்களுக்கு விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுறாங்கன்னு எந்த 39 திமுக கேண்டிடேட்ல சொன்னாங்க. விஜய் பாதிக்க போறது ரெட்டேல ஓட்டை தான், தனிச்சு நின்னார்னா. அடுத்து விஜய் அவர்கள் வந்து அந்த பாடல் ஒன்று வெளியிட்டு இருக்காரு. அதுல சில கேள்விகள் மட்டும் கேட்கிறேன். விஜய் தனிச்சு நின்று 214 நின்று நல்ல ஓட்டு எடுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு நக்கல் நையாண்டி எல்லாம் நான் டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணிட்டு நான் அதை வரவேற்கிறேன். அப்படி வந்தா மோடிக்கு 2029 அந்த ஓட்டு வரும்னு எனக்கு தெரியும். மோடி அலையன்ஸ்ல அவர் வருவாருன்னு எனக்கு தெரியும். கமல்ஹாசன் மாதிரி ராஜ்யசபான்னு அவர் போக மாட்டாரு, அவர் மோடி அலையன்ஸ்ல வருவாரு நம்பிக்கை உண்டு. அந்த வேலை 214 நின்று அவர் விஜய் ஓட்டு எடுக்க நான் விரும்புறேன். அதுல சில பாட்டு வரியில வருது என்னன்னா, சிகரம் கிடைச்சாச்சு எனக்கு, நான் உங்களுக்காக கீழே இறங்கி வரேன், கரைப்படியாத கையை பிடிச்சி நடப்போன்றாங்க. இந்த ஒரு ஏன்னா புதுசா வரக்கூடிய எல்லாருமே வந்து இந்த எடப்பாடிக்கு கையா இல்லாம இருந்தா எனக்கு பாராட்டுகள் இல்ல. அவருடைய கையை சொல்றாங்க, கரைப்படியாத கையை நம்ம பிடிச்சி நடப்போம்னு மக்களை கூப்பிடுறாங்க. அப்ப ஏதோ தனிச்சு நிக்க போறாருன்னு தீர்மானமா சொல்றாரு. பாட்டெல்லாம் வச்சு சொல்ல முடியாதுங்க. அது அவரே சொல்லிட்டாருன்னா, அது பிறகு நான் 210 தனித்து போட்டின்னு சொல்லிட்டாருன்னா சீமான் 30 சீட்டை வச்சுக்கிட்டு விஜய் என்கிட்ட வருவார்னு எதிர்பார்க்க மாட்டாரு. மாமா மச்சான் கூட்டணிக்கு வான்னு அண்ணாமலை எதிர்பார்க்க மாட்டாரு. விஜய் எங்கிட்ட வருவாருங்கிற நம்பிக்கையில செல்லூர் ராஜும் ஜெயக்குமாரும் பேச மாட்டார். இதெல்லாம் குறியீடு, அது இதெல்லாம் அரசியல்ல வேலைக்கு ஆகாது. நீ என்ன குறியீடு பண்றா என்ன பண்றாங்க இதெல்லாம் நீ ஓரத்தில் ஏதோ ஆடிட்டு கிடக்கன்னு அவன் போயிட்டு இருப்பான். நான் 234 நிற்க போறேன்னு சொல்லிட்டான்னா அது வெயிட்டேஜ். நானும் சூப்பர் விஜய் நானும் வரவிட்டு போயிடுவேன். சூப்பர். அது ஒரு பக்கம். இன்னொன்னு நீங்க சொல்றீங்க விஜய் அவர்களுக்கு கேண்டிடேட் போட ஆள் இல்லைன்னு. ஆனா அவருக்கு இடம் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க. அங்கங்க வந்து நிறைய முட்டுக்கட்டையா இருக்காங்கன்னு ஒரு பேசு பொருள் இருக்கு. தப்பு. அது இடம் கொடுக்கறதுக்கு யோசித்தா சட்டத்துக்கு புறம்பா பண்ணா அது கண்டிக்கத்தக்கது. திமுக அரசின் நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கது. நானே கண்டிக்கிறேன். ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்குறாங்களா விஜய்க்கு? முதல்ல விஜய் சொல்லணும்ல அது நடக்குதுன்னு. விஜய் சொல்லட்டு நானே இது அநீதின்னு நானே சொல்றேன். விஜய் அப்ப அது உண்மையா அல்லது உண்மையா இருந்தா அதை சொல்லதுக்கு முதுகெலும்பு இல்லாம விஜய் இருக்கிறாரா? உண்மைன்னா விஜய் சொல்லணும்.
214 போட்டினா விஜய் சொல்லணும். சார் மாநாடு கொடியேற்றியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, நிக்கிறாரு, எந்த அளவுக்கு டென்ட் டேமேஜ் ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் ஆணைய ரிசல்ட்ல தெரியும். ரிசல்ட்ல தெரியும் சார். நீங்க முன்னாடியே ஒரு யூகத்தின் அடிப்படை சொல்லுங்க. இல்ல அது there are so many ifs and buts இருக்கு தம்பி. நான் விஜய் 214 தனிச்சு நிக்கணும்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் தாண்டி வாக்கு பெறுவாரா? அதான் கேள்வி சார். விஜய் நின்னாதானே சார் அடுத்து. இன்னைக்கு கமலஹாசனோட கீழே இருக்காரு. இன்னைக்கு கமலஹாசனோட கீழே இருக்காரு. என்ன சார் இவ்வளவு குறைவா மதிப்பெண்ணும்? இன்னைக்கு கமலஹாசனோட கீழே இருக்கிறாரு. இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, அவர் மேல ஏறி வரட்டு. இன்னைக்கு ஒன்னும் எழுச்சியும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எங்கேயும் எதுவும் இல்ல. தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகளை பார்ப்போம். நிச்சயமா மாநாட்டில் என்ன பேசுறாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவருடைய முடிவுகள்லாம் எப்படி இருக்குன்னு பொறுத்து நிச்சயமா உங்களை திருப்பி கூப்பிட்டு பேசுறேன். கண்டிப்பா நான் அவரை ஒன்றும் சொல்லலையே. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவருக்கு திருச்சியில் அந்த ரயில்வே இடம்னா நான் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா அவர் 214 நிற்பாருன்னா நான் வரவேற்கிறேன். மற்றபடி இங்கே 2026 பாஜக அதை மையமாக வச்சு தான் நடத்தணும்னு சொல்லணும். நிதிஷ்குமார் மாதிரி சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். இது எங்கள் மூவ். எங்களுக்கு 2029க்கு 26ல் விஜய் ஒரு 4-5% வாக்கெடுத்தா கூட எங்களுக்கு அது பயன்படுங்க தான் எங்கள் கணக்கு. பார்ப்போம். 26, 29 ரெண்டுத்தையும் பார்ப்போம். முதல்ல 26 முடிப்போம். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.